நீங்க எந்த குடியில பிறந்தாலும், என்ன தொழில் செஞ்சாலும், எத்தனை புத்திசாலியா இருந்தாலும், எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சாலும், எவ்வளவு பெரிய அதிகாரத்துல இருந்தாலும் தனிமைய உணர்ந்திருப்பீங்க. ஏமாற்றத்தை சந்திச்சிருந்திருப்பீங்க. நம்பிக்கையற்ற சூழ்நிலையில தள்ளப்பட்டிருந்திருப்பீங்க. ஏன் இப்போ கூட நீங்க இப்படிப்பட்ட துக்ககரமான ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். உங்க குடும்பம், தொழில், அறிவு, பணம், அதிகாரம் உங்க தனிமைய போக்காது. உங்க ஏமாற்றத்தை மாற்றாது. உங்களுக்கு நம்பிக்கை அளிக்காது. இந்த நேரத்துல நீங்க வாழ்க்கைனா என்ன அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கணும். எதுவுமே இல்லாம பிறந்து, எல்லாம் வேணும்னு அலைஞ்சி, எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு தெரிஞ்சு, உயிரும் சொந்தம் இல்லைன்னு உணர்ந்து இந்த உலகத்தை விட்டு பறந்து போறதுதான் வாழ்க்கை. இத நாம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா நிரந்தரமில்லாத இந்த உலக பொருட்கள் மேல நாம பற்று வைக்க மாட்டோம். நம்ம கூட எப்பவுமே இருக்கிறது கடவுள் மட்டும்தான். உங்க மனசுல இருக்கும் கடவுள்கிட்ட நம்பிக்கை வைங்க. ஐயோ நான் தனியா இருக்கேனே அப்படின்னு நினைச்சு கவலைப்படாதீங்க. நீங்க தனியா இல்ல. உங்க பக்கத்துல உங்க நிழலா எப்பவும் உங்களுடனேயே கடவுள் இருக்கிறாரு. எனக்கு உதவ யாருமே இல்ல, என்னைய புரிஞ்சுக்க யாருமே இல்லன்னு எண்ணி மனசு உடைஞ்சு போயிடாதீங்க. நீங்க நிற்கதியா இல்ல. கடவுள் உங்க கரங்களை இறுக பற்றிக்கிட்டு உங்க பக்கத்துல நிக்கிறாரு. இரவுக்கு பின் பகலை தரும் கடவுள், குளிருக்கு பின் வெயிலை தரும் கடவுள் நிச்சயம் ஒவ்வொரு துன்பத்துக்கு பின் இன்பத்தை தருவாரு. கர்த்தர் சொல்லும் ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்க. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். உங்களை சந்தோஷப்படுத்தும் இன்னொரு வசனத்தை சொல்லவா? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆண்டவரை கெட்டியா பிடிச்சுக்கோங்க, சந்தோஷமா இருங்க.